ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஜப்வா சிம்பிள்ஸை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஜப்வா சிம்பிள்ஸ் பஞ்சபூத தத்துவத்தை பேஸ் பண்ணி கொண்டிருக்கும் சிம்பிள்ஸ். அதுலேயே நம்ம கொஞ்சம் ரேக்கி சிம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எல்லாம் கலந்து கொடுக்கறது தான் இந்த ஜப்வா சிம்பிள்ஸ். அப்போ அந்த பஞ்சபூத தத்துவத்தை ஜப்வா அப்படின்னாலே ஜல், ஆகாஷம், பிருத்வி, வாயு, அக்னி, இந்த 5 சிம்பிள்ஸ். இந்த 5ம் சேர்ந்த முதல் எழுத்து தான் இந்த ஜப்வா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஜப்வா சிம்பிள், இந்த சிம்பிளை நீங்கள் ஒரு ப்ரௌன் கலர் பேப்பரில், பச்சை கலர் பேனால், ப்ரௌன் கலர் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை போஜ் பத்ரான்னு ஒன்று நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்கும். இந்த போஜ் பத்ராவை 100 ரூபாய்க்கு 5 ஷீட்டும் என்னவோ கிடைக்கும். 5க்கு 5 இன்ச்சில் ஒரு யந்திரம் மாதிரி இதை வரைஞ்சிக்கணும். பச்சை கலர் பேனால் வரைஞ்சிக்கிட்டு, இல்லை ஒரு ப்ரௌன் சார்ட் பேப்பர் கிடச்சிருந்தாலும் அதை அழகாக 5க்கு 5 கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணலான்னா, உடல்நிலை சரியாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் தானே முக்கியம். ஸோ ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து சம்பத்து இல்லையா? அந்த ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்துறதுக்கு இந்த குறியீட்டை ஒரு தடவை அந்த ப்ரௌன் கலர் பேப்பரில் பச்சை கலர் பேனால் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இதை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு முதல்ல 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு முதல்ல யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள், ஜப்வாக்கு பஞ்சபூதங்களுக்கும் தேங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம உலகம் பஞ்சபூதத்தினால் ஆனது, நம் சரீரமும் பஞ்சபூதத்தினால் ஆனது. அப்போ அந்த சரீரத்துக்கு ஒரு கஷ்டம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிம்பிள். அப்போது நம்ம எனக்கு இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறோம், எனக்கு இந்த சிம்பிளை கொடுத்தது, வழிகாட்டியதற்கு நன்றி. பஞ்சபூதத்தினால் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் என்ன பண்ணுங்க, ஒரு 21 தடவை இந்த சிம்பிளை நல்லா கூர்ந்து, சைக்கோ சிம்பாலஜி மாதிரி நல்லா கூர்ந்து பார்த்துட்டு, நான் பேராற்றலின் வல்லமையோடு எனக்கும் என் குடும்பத்தினரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம், என்னை சுற்றியும் என் குடும்பத்தாரை சுற்றியும் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து உள்ளது அப்படின்னு ஒரு 3 லைன் சொல்லிட்டு ஒரு 21 டைம்ஸ் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நல்லா பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த யந்திரம், இது வரைகிறோம் இல்லையா, இதுவும் யந்திரம் பேசிஸ் மாதிரி தான் வரும். அந்த பேப்பரை ஒரு நல்ல ரிலீஜியஸ் புக்ஸ், உங்கள் வீட்டில் பகவத்கீதா இருக்குது, இல்லை ராமச்சரித்திர மானசா இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, சுவாமி புக். அப்படி எதுவுமே இல்லைன்னா ஸ்லோகம் புக் இருக்குது இல்லையா, அதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 21 டேஸ் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தினமும் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் குடும்பத்தினர், நான் சொன்ன அந்த 3 லைனும் சொல்கிறீங்க. நான் பேராற்றலுடன் கனெக்ட் ஆகிட்டேன். இப்போது டெய்லி பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி, பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்ல வேண்டாம். முதல் தடவை எழுதணும் போது மட்டும் சொன்னால் போதும். இல்லை எனக்கு தோணுது நான் சொல்லுவேன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தானே எல்லோரும் ஷார்ட்டாக கேட்குறீங்க, அதுக்காக அப்படி சொன்னேன். அப்போது நீங்கள் என்ன தினமும் எழுந்து இந்த சிம்பிளை நல்லா கூர்ந்து பார்த்து விட்டு நீங்கள் சொல்லக்கூடியது, நான் பேராற்றலுடன் கலந்து இருக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்குள்ளெல்லாம் எல்லாம் தெய்வம் இருக்குது தானே. அப்போது நானும் இந்த பேராற்றலின் வல்லமையால் நானும் என் குடும்பத்தினரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம், எங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் நிறைந்து உள்ளது. இது 3 லைனை மட்டும் தினமுமே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு 48 தடவை சொல்லுங்கள். இல்லை எனக்கு 54 முறை சொல்லணும்னா சொல்லுங்கள், 108 சொல்லணும்னா சொல்லுங்கள், அது உங்கள் இஷ்டம். இல்லை நான் எழுதுறேன்னு சொன்னாலும் எழுதலாம். 21 நாள் இதை பண்ண பிறகு அந்த பேப்பரை, அந்த ப்ரௌன் கலர் பேப்பரில் இந்த குறியீடு வரைஞ்சி வச்சுருப்பீங்களா பச்சை பேனால், அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு வாலில், கிச்சனில் அந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. அதை நம்ம பார்க்கும் நிலைமையில் இருக்கணும். 21 நாள் நீங்கள் இது நீங்கள் 21 நாள் பண்ணும்போது அது உள்ளங்கையில் இருக்கணும். உங்கள் 2 உள்ளங்கை நடுவில் இப்படி வச்சு நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும். இப்படி சொல்லும்போது அதுக்கான எனர்ஜி நம்ம கையிலேருந்தே போகும். அப்போ அதை நீங்கள் கிச்சன்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் பார்க்குற எங்கே அடிக்கடி நீங்கள் புழங்குறீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுருங்க செவரில். அதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கும் சரி, நம்ம குடும்பத்தினருக்கும் சரி, உடல் வரும் ரோகங்கள் எல்லாம் குறையும், ஹெல்தியாக இருக்கும்.